ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரேமாஸ் கல்னரி. இன்னைக்கு நம்ம வீடியோல மொறுமொறுன்னு கிறிஸ்பியா எப்படி ஒரு ஸ்வீட் சோமாஸ் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு 10 days ஆனாலும் இந்த கிறிஸ்பினஸ் போகாம அப்படியே மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்வீட் சோமாஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் சோமாஸ் பண்றதுக்கு இன்கிரீடியன்ஸோட மெஷர்மெண்ட் ரொம்பவே முக்கியம். அதனால இந்த வீடியோல சொல்ற மாதிரி கரெக்டான மெஷர்மெண்ட்டோட இன்கிரீடியன்ஸ் எடுத்துட்டு இதே மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா சோமாஸ் வந்து நல்ல கிறிஸ்பியான சோமாஸ் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். வாங்க ஸ்வீட் சோமாஸ் எப்படி செய்யறதுன்னு குயிக்கா பார்த்துடலாம். சோமாஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சோமாஸ் பண்ணுறதுக்காக நான் இப்போ வந்து 2 கப்பு மைதா யூஸ் பண்ண போகிறேன். எல்லாமே வந்து இப்போ ஒரு கப்பு மைதா எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து ரவா யூஸ் பண்ணணும். ஸோ நான் இன்னைக்கு வந்து 2 கப்பு வந்து மைதா எடுத்துக்க போகிறேன். இது ஸோ இது 2வது கப்பு மைதா. 2 டேபிள் ஸ்பூன் வந்து ரவா சேர்த்துக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் ரவா அண்ட் வந்து 2வது டேபிள் ஸ்பூன் ரவா. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்க்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்துட்டு இந்த ஃப்ளோர் அப்படியே வந்து நம்ம வந்து கிரம்பிள் பண்ணி விடணும் கையாலேயே. கீ வந்து நல்லா சேர்ற மாதிரி கையால தேய்ச்சி இந்த மாதிரி மாவை வந்து கிரம்பிள் பண்ணி விட்டுறணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீ வந்து இந்த மாவுல எல்லா மாவுலையும் வர மாதிரி நம்ம நல்லா கையாலே கிரம்பிள் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து 2 கப் மாவு சேர்த்துருக்கிறதுனால நமக்கு வந்து எப்படியும் ஒரு கப் தண்ணியாவது தேவைப்படும். தண்ணி வந்து சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு டைட்டான டோவாக நம்ம பிடிக்க போகிறோம். இப்போ ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3/4 கப்பு தண்ணி தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். 1/4 கப்பு தண்ணி ரிமைனிங் இருக்குது. அண்டு தண்ணியோட ரேஷியோ வந்து டிபெண்ட்ஸ் வந்து உங்களோட மாவோட குவாலிட்டியை பொறுத்து தான் இருக்குது. நான் இப்போ இந்த 2 கப் மாவுக்கு எனக்கு வந்து ஒரு 3/4 கப்பு தண்ணி தேவைப்பட்டிருந்தது. அதை சேர்த்து நான் இப்போ பிசைஞ்சிருக்கேன். இப்போ வந்து தண்ணி எல்லாம் சேர்ந்து எல்லாம் இப்போ ஒரு பிசைஞ்சு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு டைட்டான டோவாக இருக்குது. இப்போ என்ன செய்யணும்னா நம்ம நல்லா வந்து இந்த மாவு வந்து நல்லா பிசையணும். அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்காவது நம்ம கைவிடாமல் நல்லா இந்த மாவை பிசையணும். அப்போ தான் வந்து மாவு நல்லா சாஃப்ட் ஆகும். 10 மினிட்ஸ் மாவை பிசைஞ்சிட்டு இதை வந்து நம்ம ரெஸ்ட் பண்ணி வைக்க போகிறோம். இந்த மாதிரி அழுத்தி 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 மாவை பிசையணும். ஸோ மாவு இப்போ பிசைஞ்சாச்சு. நீங்கள் தொட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ இதை வந்து ஒரு துணி போட்டு மூடி ஒரு 30 மினிட்ஸ் வந்து நம்ம ரெஸ்ட் பண்ணி வச்சிடலாம். அது ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்க டைமில் நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 1/4 கப்பு பொட்டுக்கடலை சேர்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு சர்க்கரை சேர்க்குறேன். 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு லவங்கம் சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். அதனால நான் ஒரே ஒரு லவங்கம் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடுறேன். இதை வந்து நம்ம பவுடர் பண்ண போகிறோம். பவுடர் பண்ணிவிட்டு நம்ம தேங்காயோட சேர்க்க போகிறோம். இதை நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ நான் அதை அரைச்சிட்டேன். ரொம்ப ஃபைனாக இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிருக்கேன். இது வந்து ஒரு 1/4 கப்பு கோகோனட் எடுத்திருக்கேன். ட்ரை கோகோனட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அதாவது டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட் எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு பேனில் ஒரு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த கோகோனட்டு நம்ம அரைச்ச பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு அது மாவு ரெடி ஆனோடனே நம்ம அந்த ஃபில்லிங்கை உள்ள ஸ்டஃப் பண்ணிட வேண்டியதுதான். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம வந்து இதை ஒரு டிவைட் பண்ணிடுவோம். டோவை டஸ்ட் பண்ணிடலாம். இந்த கல்லில் வச்சு மாவை தேய்ச்சிருவோம்.
மாவு தேய்ச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடியோ இல்லை ஒரு கிண்ணமோ எடுத்து நம்ம வந்து இதை மாவில் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. திக்னஸ் வந்து இந்த மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்குங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சின்ன சின்ன பூரியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த பூரிக்குள்ளார இப்போ நம்ம வந்து ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். ஸோ வச்சாச்சு. வச்சுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த எட்ஜஸ் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருவோம். ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது கட்டர் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இந்த மாதிரி எட்ஜஸை கட் பண்ணி விட்ருங்க. இது மாதிரி அந்த இதை யூஸ் பண்ணி கட் பண்ணவும் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு பேட்டர்ன் வரும். அதுக்காக தான் நம்ம இந்த இது யூஸ் பண்ணுறோம். இது இல்லைன்னா நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி கொழுக்கட்டை அச்சு இருக்கும் இல்லையா, ஸோ அதில் கூட நீங்கள் வந்து மாவை வச்சுட்டு உள்ளே ஃபில்லிங் பண்ணி மூடி இதில் கூட இந்த அச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு இது நான் போடுறேன். ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிறேன். இப்போது ஸ்டஃபிங்கை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். கார்னர்ஸை வந்து நல்லா அழுத்தி சீல் பண்ணிடலாம், இல்லைனா வந்து அது வந்து பிரிஞ்சு வெளியில் வந்துடும் ஸ்டஃபிங்கு. அதனால் கார்னர்ஸை வந்து நல்லா அழுத்தி விட்டு பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ் நல்லா சீல் பண்ணிட்டோம். உங்கள்கிட்ட அச்சு மோல்டு எதுவுமே இல்லைன்னா இந்த கார்னர்ஸை வந்து நம்ம சுருட்டி மடிச்சிக்கலாம். அப்படி எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நல்லா பொரியுது. சோமாஸை பொரிச்சு எடுத்துடலாம். நான் இதை சேர்க்குறேன். இதில் எண்ணெயில் சேர்த்தோன்னா உடனே திருப்பி விட்டுறாங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விடலாம். அது மாதிரி எண்ணெய் வந்து ஹீட்டும் வந்து லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க. ரொம்ப ஹை ஹீட்டில் வைக்க வேண்டாம். சோமாஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம் ஆயிலேருந்து. பாருங்கள், வந்து ரொம்ப கோல்டன் கலரில் ஆகலை, ஒரு லைட் கோல்டன் தான். நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. ரெண்டாவது வந்து நம்ம இந்த எட்ஜஸை மடித்ததுனால அது மாவு வந்து அந்த உள்ளே இருக்கிற ஃபில்லிங் வந்து வெளியில் வரல. ஸோ இப்படி தான் இருக்கும். நம்ம ரிமைனிங் எல்லாத்தையும் நம்ம இப்போ இதில் பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ நான் பொரிச்சு எடுத்துட்டேன் எல்லாமே. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 2 கப்பு மாவு யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதனால் எனக்கு வந்து ஒரு 20 சோமாஸ் போல் கிடச்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே இந்த மாதிரி பொரியாக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து பர்ஃபெக்டாக அது வந்து பொரிஞ்சிருக்கிறதுக்கான இது. ஸோ எவ்வளோ அழகாக எல்லாமே வந்து ஒரு ஈவன் கலரில் பொரிச்சு எடுத்திருக்கேன். இப்போ சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மெத்தடில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from பிரேமலதா அரவிந்தன். Bye.